வணக்கம். மார்க்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனலுக்கான குரூப் லிங்க்கு இருக்குது. அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ட்ரேடிங் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறோம். ஏர்ன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அங்கே நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் டீமோடு சேர்ந்து வேலை செஞ்சு நீங்கள் மென்டார்ஷிப் ஃப்ரீயாகவே கற்றுக்கலாம். அங்கே இதுக்கோசரம் ட்ரேடிங்கோசரம் பே பண்ணியெல்லாம் கற்றுக்கணுன்ட்டுலாம் கிடையாது. யூடியூப்லேயே நிறையா சோர்ஸஸ் இருக்குது. அதையும் மீறி வேணும், கொஞ்சம் கைடன்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம குரூப்பில் சேருங்க. ஓகே, இதில் நம்ம பார்க்க போகிற ஷேர் இபேக், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு ஒரு மல்டி பேக்கராக கூட அமையலாம். அந்த ஸ்டாக் பற்றி தான். இபேக் பார்த்திங்கன்னா ஏசி மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க இந்தியாவில். இதை பற்றின டீட்டெயில் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதோட ஃபண்டமெண்டல் டீட்டெயில்ஸ், பிஸ்னஸ் மாடல் உங்களுக்கு தெரியணும்னா எல்லா வீடியோலையுமே டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுத்துருப்பேன். அதில் போய் நீங்கள் ஃபண்டமெண்டல் டீட்டெயில்ஸ் படிச்சுக்கலாம். இப்போ இந்த இபேக்குங்கிற ஸ்டாக் ஏன் என்னோடய போர்ட்ஃபோலியோவில் இடம் பிடிக்குங்கிறத பார்க்கலாம். நான் செபி ரெஜிஸ்டர் பங்காளர் கிடையாது. நீங்கள் விரும்பப்பட்டால் உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசரோட டிஸ்கஸ் பண்ணி இந்த ஷேரை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது எஜுகேஷ்னல் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் அண்ட் நாலேஜ் ஷேரிங் பர்பஸ்க்காக மட்டுமே. இபேக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு புது ஐபிஓ பண்ண ஷேர். இந்த வருஷம் தான் ஐபிஓக்குள்ளே வந்திருக்கு. சார்ட்டில் டேட்டாவே இவ்வளோ தான் இருக்குது. பட் ஆனால் இங்கே தான் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. ஏன் இபேக்கில் சார்ட் டேட்டா அந்தளவுக்கு இல்லைனாலும் வாங்கலாம் அப்படின்னா, அது அந்த லான்ச் பண்ணப்பட்ட ப்ரைஸுக்கு ஐபிஓக்கு மேலே வந்துடுச்சு. ஐபிஓ ப்ரைஸுக்கு மேலே வந்துடுச்சுன்னா அந்த ஸ்டாக் புல்லிஷாக இருக்கும் எப்பயுமே. ஓகேவா? அந்த மாதிரி இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டான பேட்டர்ன்ஸும் ஃபார்ம் பண்ணி மேலே வந்திருக்கோம். ஷார்ட் டேர்ம் மூவிங் ஆவரேஜஸும் பை கொடுத்துருக்கு. எங்கன்னா 201 கொடுத்துருக்கு. இப்போ 225 கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு டிப்பு கிடச்சா என்ட்ரு பண்ணலாம். சூப்பராக இப்பயுமே என்ட்ரு பண்ணலாம். ஒரு 30% இன்வெஸ்ட் பண்ணிட்டு இன்னொரு டிப்பு ஒரு 205 கிட்ட வருது அப்படிங்கக்குள்ளே நீங்கள் இன்னொரு 70%, அதாவது உங்கள் இந்த மாதிரி ஷேர்ஸ் எல்லாம் 10,000 ரூபாய்க்கு மேலே வாங்காதீங்க. உங்கள் போர்ட்ஃபோலியோவில் மற்ற பெரிய கம்பெனிஸ்லாம் 50,000 1,00,000 இருக்குன்னா இது 10,000 ரூபாய்க்கு வாங்கலாம் அதிகபட்சம். இந்த மாதிரி ஷேர்ஸ்லாம் நல்லாவே மூவ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஐபிஓ ப்ரைஸ்க்கு மேலே இந்த டக்குன்னு ஜாக்பாட் ஆகிறது 4 மடங்கு 5 மடங்கு ஆகுது ஒரு வருஷத்தில் 2 வருஷத்தில், அதோட சீக்கிரமாக கூட ஆகிறது. அதெல்லாம் இதில் தான் நடக்கும். இவங்க இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஏசி மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. இந்தியாவில் செகண்ட் லார்ஜஸ்ட்டு ஷேர் ஹோல்டராக இருக்காங்க. அதில் ஏசி காம்போனன்ட்ஸ், ஏர் கூலர் காம்போனன்ட்ஸ், ஏர் கண்டிஷனர் காம்போனன்ட்ஸ். ஓகே, இதோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா மூவிங் ஆவரேஜ் ஷார்ட் டேர்ம் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா ஷேர் லான்ச் பண்ணப்பட்டது ஃபெப்ரவரியில் தான். இங்கே இருக்குது பாருங்கள். அந்த ஐபிஓ ப்ரைஸை இப்போ நம்ம மீறிட்டோம். இங்கே இருக்குது ஐபிஓ ப்ரைஸு 212 தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேரோட லான்ச் பண்ணப்பட்ட ப்ரைஸ். ஓகே, இங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த க்ரீன் கேனல் பாருங்கள். அதுக்கு மேலே 1 வீக் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் பை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதுக்கு ஸ்டாப் லாஸ் நீங்கள் ஒரு மறுபடியும் நீங்கள் அந்த 200 கீழேயே 1 வீக் ஆர் 2 வீக் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணலாம். நம்ம மற்ற டெக்னிக்கல் டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். எவ்வளோ 195, ஓப்பன் 221. ஓகே, அதுதான் லான்ச் பண்ணப்பட்ட ப்ரைஸ். இப்போ 225 இருக்குது. அதனால் இன்ஸ்டன்ட் பை அண்ட் டிப்பு கிடைச்சாலும் பை. ஸ்டாப் லாஸ் ஒரு 10% வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இந்த பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி தான் இப்போ வந்துருக்கு. என்னைக்கு நம்மளுக்கு ஒரு கோர்ஸ் ஒரு 200 195க்கு கீழே உங்களுக்கு ஒரு க்ளோஸ் கிடைக்குதோ அன்றைக்கி எக்ஸிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு 10% ரிஸ்க்கு தான். மற்றபடி இது நல்லா போகும். ஏன்னா நீட்டான சார்ட் பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு இதில். ஸோ ஒரு மார்னிங் ஸ்டார் இருக்குங்க, டபுள் பாட்டம் அப் டவுன் பாட்டம் ஆகிட்டு ஆர்எஸ்ஐலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைவர்ஜன்ஸ் காமிச்சிருக்கு. நம்மளோட ஆர்எஸ்ஐ சூப்பர் ஆர்எஸ்ஐ. அந்த டைவர்ஜன்ஸ் படி பார்த்திங்கன்னா ஸ்டாக் சூப்பராக போகும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ரெகுலராக பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும். இது வீக்லி சார்ட்டில் அந்த டைவர்ஜன்ஸ் இருக்குது. டெய்லியில் பிரேக் அவுட் கொடுத்து போயிட்டுருக்கு. இங்கேயே பிரேக் அவுட் கொடுத்துச்சு 210க்கு மேலேயே. பட் நாம் ஐபிஓ ப்ரைஸ்க்கு மேலே வரட்டும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்.
மற்ற இண்டிகேட்டர்ஸ் டேட்டா நிறையா இல்லாததுனால மற்ற சார்ட்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் நம்மளுக்கு தேவையான விஷயம் வந்து ஏற்கனவே கிடச்சிருச்சு. உங்களுக்கு ஹார்மோனிக் பேட்டர்ன் படி பார்த்திங்கன்னா புல்லிஷ் ஷார்க் ஃபார்ம் ஆகிருக்கு. இது வெர்டிகலாக 45 டிகிரியில் மேலே போயிட்டுருக்கிறதுக்கு ஒரு அதிகப்படியான வாய்ப்பு இருக்காது. இந்த இது புது ஷேருங்கிறதுனால பெரிய ரெசிஸ்டன்ஸ் அதெல்லாம் இருக்காது. அதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஒன்ஸ் அந்த ஐபிஓ ப்ரைஸை தாண்டிச்சுன்னா சூப்பராக போகும். ஓகேங்களா? மற்றபடி டெக்னிக்கலாக இதுக்கு வந்து அதிக டேட்டா கிடையாது. அது போக போக பார்க்கலாம். நம்ம குரூப்பில் வந்து சேருங்க, லைக் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் டச்சில் இருங்க. ட்ரேடிங்க்கு நீங்கள் புதுசு பிகினர்னாலுமே எல்லாம் ஃபுல் கைடன்ஸ் கொடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேட்ஸ் எடுக்கிறது எல்லாமே லைவாகவே உங்களுக்கு அங்கே கிடைக்கும், ஃப்ரீயாக எல்லாமே. ஓகே, நன்றி.